கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று மக்களிடம் உரையாற்றினார். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். பிரதமர் உரையாற்றியிருந்ததில் குறிப்பாக சிவபக்தி கொண்ட சோழர்களின் பெருமை பற்றியும் தமிழ் கலாச்சாரத்தை பற்றியும் உரையாற்றியிருந்தார். அவரது இந்த உரை குறித்தான விரிவான விளக்கங்களை நீங்கள் பகிரலாம். தமிழகத்தில் 2 நாள் பயணமாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த பிரதமர் நரேந்திர மோடி தூத்துக்குடியில் விமான நிலையத்தை திறந்து வைத்தார். அதன் பிறகு இன்று கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய முப்பெரும் விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார். இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் ராஜராஜ மன்னனின் மகனான ராஜேந்திர சோழனின் 1000வது ஆண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி இந்த முப்பெரும் விழா கொண்டாடப்பட்டது. இதில் ராஜேந்திரனுடைய பெருமையை பறைசாற்றும் விதமாக நாணயம் ஒன்றையும் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டிருக்கிறார். மேலும் 1000 ஆண்டுகள் கடந்து நிற்கக்கூடிய கடல் தாண்டி சென்று பல்வேறு போர்கள் புரிந்து கலரம் கொண்டான் என பெயர் பெற்றிருக்கக்கூடிய ராஜேந்திர சோழனுக்கு புகழ் சேர்க்கும் வகையிலே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய உரை இருந்தது. அவருடைய உரையின் இறுதியிலே ஒரு மிகப்பெரிய அறிவிப்பையும் அவர் வைத்திருக்கிறார். பாரத தேசத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய ராஜராஜ சோழனுக்கும் அவரது மகன் ராஜேந்திர சோழனுக்கும் மாபெரும் சிலை நிறுவப்படும் என்கின்ற ஒரு செய்தியையும் ஒரு அறிவிப்பையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். மேலும் அவர் இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்தில் அவருக்கான வரவேற்பு வழங்கப்பட்டு அதன் பிறகாக சிவ ஓதுவார்கள் மூலமாக சிவகோஷங்கள் மூலமாக சிவபுராணம், பெரிய புராணம் உள்ளிட்ட பாடல்கள் எல்லாம் ஒழிக்கப்பட்டது. மாணிக்கவாசகர் எழுதியிருக்கக்கூடிய திருவாசகத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை எல்லாம் இசைஞானி இளையராஜா அவருடைய அந்த சிம்பனி மூலமாக இசைத்து காட்டினார். அது அத்தனையுமே இங்கு இருக்கக்கூடிய இந்த ஆன்மீகம் அவருடைய ஆத்மாவை தொட்டு விட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் கொண்டிருக்கிறார். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஆன்மீக பூமியாக திகழ்கிறது. இந்தியாவினுடைய அடையாளங்களாக இங்கு இருக்கக்கூடியவர்கள் திகழ்கிறார்கள். முன்னோர்கள் விட்டு சென்ற வாழ்வியலை தான் தற்போது பாரதம் தொடர்ந்து வருகிறது என்பதையெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருந்தார்கள். குறிப்பாக ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழன் அவர்களுடைய ஆட்சி காலம் என்பது இந்தியாவினுடைய, அதாவது பாரதத்தினுடைய பொற்காலமாக திகழ்ந்தது என்கின்ற ஒரு கருத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக பார்க்கும் பொழுது கடல் தாண்டி சென்று அவர்கள் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தேசம் என்பது அதுதான் இந்தியாவினுடைய பாரதத்தினுடைய ஒரு முழு அவர்கள் பேசி முடித்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அதனால பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.